அவங்க கிட்ட பேசணும்னா தங்கம், செல்லம், கண்ணம்மா, உசுரு, என் தங்க பிள்ளை. பண்ணாதனால தான் நமக்கு நினைவு வருது, இல்லை பண்ணனால தான் நினைவு வருது. ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது பண்ணாதான் நினைவு, பண்ணலைன்னா நினைவு இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. என்னையோ இல்லை பிள்ளைங்களையோ இல்லை நம்ம ஃபேமிலி பற்றியே விசாரிக்காம எடுத்தோன்னே வந்தோன்னே வா மேட்ரு பண்ணலாம் இல்லை செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்களே அப்படிங்கிறது ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம். மொத்தம் வந்து காதலா காமமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை அது ரெண்டுமே ஈக்குவல் தான். நானே உங்களை பார்த்தாலும் அது அவ நார்மலாக பார்க்குறாளா இல்லை காமத்தோட பார்க்குறாங்களா இல்லை என்ன விஷயத்தில் பார்க்குறாங்கிறது உங்களாலே டக்குன்னு யாராலையும் அனலைஸ் பண்ண முடியாது. கட்டி பிடிச்சா விடுவீங்களா? இல்ல இல்ல சொல்றேன். அடிவுலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரகசிய மந்திரம். நான் உங்கள் நவீன், ஜெய் நவீன். ஆக்சுவலி நம்ம போன கேள்வி கேட்டது எல்லாமே கிளியராக வந்துருச்சு. இப்போ மேடம் வந்திருக்காங்க, சோஃபியா மேம். அவங்ககிட்ட கேள்விகள் கேட்கலாம். மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் சொன்னதுனால வியூவர்ஸ் ரொம்ப சும்மா ஜாலியாக குதூகலமாக ஹாப்பியாக இருக்காங்களா? ஐ மீன் நிறைய பேருக்கு அவங்களுக்கு இருக்க டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி டவுட்டுக்காக எனக்கு தெரியல, உங்களை பார்த்தாவே அவங்க ஹாப்பி தான் மேடம். இருக்கலாமா இருக்கணுமா? ஹாப்பி யாரை பார்த்தாலும் ஹாப்பிங்கிறது ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்ல, யாரை பார்த்து வேணாலும் யாருக்கு வேணாலும் தோணலாம். ஸோ ஹாப்பியாக இருக்க தப்பு இல்லைல்ல, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. மேம் நீங்கள் சொன்னதுலேருந்து இப்போ புதுவிதமான கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மேம். இப்போ நம்ம அந்த கொஸ்டின்குள்ளே போகலாங்களா? கண்டிப்பாக. இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மனைவியின் மனதில் இடம் பிடிக்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, மனைவியின் மனதில் இடம் பிடிக்க தாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நல்ல ஒரு கொஸ்டின். இது தெரிஞ்சாலே எல்லாரும் எல்லா மனைவியும் வந்து ஐ மீன் அவங்கவுங்க மனைவி வந்து நல்லபடியாக கரெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 விஷயம் சொல்லட்டா? அதாவது அந்த 5 விஷயமும் எப்படி பேசணுங்கிறது வரைக்கும் மேபி கொஞ்சம் சொல்லி காட்டுறேன். அவங்கக்கிட்ட பேசணும்னா அஸ்கி வாய்ஸ் கேட்குதா? இல்லை, இது எனக்கே கேட்கல, சொல்லுங்கள். அஸ்கி வாய்ஸ். அஸ்கி வாய்ஸ். ஸோ அந்த அவங்கள இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா அஸ்கி வாய்ஸ். அதாவது ரொமான்டிக்காக அஸ்கி வாய்ஸில் இருக்கும். ஸோ அவங்க காதோரமாக வந்து நின்று தங்கம், செல்லம், கண்ணம்மா, உசுரு, என் தங்க பிள்ளை, இந்த மாதிரி நீங்கள் அஸ்கி வாய்ஸில் அவங்க காதோரமாக நின்று பேசினாலே அவ்வளோதாங்க, மடிஞ்சிருவாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு என்னங்க? சிம்பிளான ஒரு விஷயம் தெரியாமல் தான் எல்லாருமே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே என்ன பண்ணுவீங்க? அஸ்கி வயசுல சும்மா காதோரமா தங்கம், செல்லம், வைரம், உங்களுக்கு மேபி மானி, தேனி, பொன்மானி, வாட் எவர் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா அன்பா மட்டும்தான். சரியா? எப்படி பேசணும்? அஸ்கி வாய்ஸ். அஸ்கி வாய்ஸ். அஸ்கி வாய்ஸ். ஓகேவா? தேனி, பொன்மானி, அழகே, செல்லம், வாட் எவர் அது என்ன வேணாலும் போடுங்க. ஆனா அன்பா காதோரமா அஸ்கி வாய்ஸ்ல பேசுங்க. கண்டிப்பா மேடம். மேடம் இன்னொரு கொஸ்டின் மேம். திருமணம் ஆன பிறகு காதலின் எண்ணங்கள் வந்து காட்டுவது ஏன்? கண்ணு முன்னாடி வந்து காட்டும். நம்மளுக்கு என்னதான் கல்யாணம் பண்ணாலும் நம்ம எக்ஸ் லவர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போவாங்க. அது எதுக்கு மேடம்? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அது லவ் மட்டும் இல்லை, அன்ஃபினிஷ்டு எமோஷ்னல் ஒரு அட்டாச்மெண்ட் கூட சொல்லலாம். இது பொதுவாக இப்போ ஒரு நார்மலான ஒரு ஹியூமனுக்கே வந்து இந்த ஃபீலிங் வரும். பட் இந்த ஃபீலிங் வர்றது தப்பில்லை. இதுலேயே ஃபுல்லாக மூழ்கி இருப்போம்ல, இந்த நினைவு எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மூழ்கி இருப்போம்ல. ஸோ கண்டிப்பாக அது வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து சிக்கலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, பிரெயினுக்கு நம்ம வந்து ஃபெமிலியரான ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும் தெரியுமா? நம்ம ஆல்ரெடி நடந்த விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரீப்ளே பண்ணி பார்த்துட்டே இருப்போம்ல. ரோட்ல போகும்போது நம்ம எக்ஸ் லவர் கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு பைக்ல போன விஷயத்த திரும்ப திரும்ப திங்க் பண்ணிட்டே இருப்போம்ல, ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி கூட விஷயம் இருக்கலாம். முதல் லவ் அப்படிங்கிறது அந்த லவ் மட்டும் இல்லை, நம்ம இப்போ ப்ரெசென்ட்டா நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனி டைம் நம்ம நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த மைண்டில் திங்க் பண்ணிட்டு இருக்காம, இப்போ நம்ம என்ன பாஸ்ட்ல இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க வந்து நினைவில் வச்சீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம். சூப்பர் மேடம், சூப்பர் மேம். மேம் இதில் இன்னொரு கேள்விகள். இப்போ அந்த மாதிரி நினைவு வரும்போது நம்ம அவங்கள வந்து விட்டுட்டோம் பார்த்தீங்களா, அதாவது எக்ஸ் லவர் வந்து தப்பு பண்ணாமல், அதனால கூட இந்த ஞாபகம் வருமா?
நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப் இப்போ நம்ம ஒய்ஃபோட இருக்கோம். மேட்ரு பண்ணல, அவள விட்டுட்டோமே, நம்ம தான் இங்க டெய்லியும் பண்ணிட்டுருக்கோமே, எனக்கு அவளோட ஞாபகம் வரதுனால தோணும்போது கண்ண மூடி பண்றோமான்ட்டு ஒரு இல்ல எண்ணங்க. அந்த மாரி அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நம்ம பண்ணாதனால தான் நமக்கு நினைவு வருது. இல்ல பண்ணனால தான் நினைவு வருது. ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது பண்ணா தான் நினைவு, பண்ணலைன்னா நினைவில்ல அந்த மாரிலாம் இல்ல. சும்மா கேஷுவலா நம்ம பார்த்து ஒரு டீ குடிச்சிருப்போம். அதுவே நமக்கு வந்து நினைவு தான். அதனால நம்ம மைண்ட் செட்டு தான். நம்ம மைண்ட பொறுத்து தான் இருக்கு. அந்த நினைவுகள கொண்டு வரதும், கொண்டு வராம இருக்கதும். ஸோ ஒரு லைஃப்க்குள்ள போயிட்டோம் அப்டின்னா, இந்த நினைவுகள மறந்துட்டு, அந்த லைஃப்க்குள்ள நம்ம சந்தோஷமா கொண்டு போறது தான் என்ன பொறுத்தளவு ஒரு நல்ல விஷயமா எடுத்து சொல்லுவேன். இன்னொரு கேள்வி மேம். மனைவியோட உடலுறவு கொள்ளும்போது, மனசுக்கு பிடிச்ச அழகான இன்னொரு பெண்ணை தேடுமா? ஆ தேடலாம். தேடாம இருக்கலாம். பட் எல்லாரும் தேடுவாங்க அப்டிங்கிறதுக்கும் அர்த்தம் இல்ல. எல்லாரும் தேட மாட்டாங்க அப்டிங்கிறதுக்கும் அர்த்தம் இல்ல. பட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு மேபி என்னோட ஹஸ்பண்ட எனக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, என்னோட அந்த பழைய நினைவு, எனக்கு இன்னொருத்தவங்கள பிடிச்சிருக்கும்ல. ஸோ, எனக்கு வேற வழி இல்ல. ஆனா, இந்த பக்கம் நான் ஹேப்பியா இருக்கிற மாரி நடிச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்னா, நம்மோட மைண்ட் அங்க திங்கிங்ல போகும். பட் உடல் மட்டும் இங்க ஸ்கூல்ல மிஸ் சொல்லுவாங்கல்ல, "நீ இங்க தான் ஏதோ பாடம் கவனிச்சுட்டு இருக்க மாரி இருக்கு. ஆனா, உன் மனசெல்லாம் எங்கேயோ ஓடுது." நம்ம என்ன யோசிப்போம், வீட்ல போனோம்னா நம்ம சாப்பாடு என்ன வச்சிருப்பாங்க, நமக்கு மிட்டாய் என்ன தருவாங்க, தாத்தா என்ன காசு வாங்கி தருவாங்க, அந்த மாரி திங்கிங் போகும்ல. சேம் இதுவும் அந்த மாரி கூட இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. ஓ! அதனால வந்து இப்ப லேடீஸ்க்கு சொன்னீங்களா? ஜென்ட்ஸ்க்கு சொன்னீங்களா மேம்? 2 நான் உணர்வுங்கிறது லேடீஸ்க்குன்னு என்ன ஜென்ஸ்க்குன்னு அப்படியெல்லாம் இல்ல. ஸோ எல்லார்கிட்டயும் இருக்கு. ம் யார் வேணாலும், எந்த நேரத்தில எப்படி வேணாலும் யோசிக்கலாம். பட் நம்ம யோசிக்கிறது என்னன்னா, பிடிக்கலைன்னா தான் நம்ம மாத்தி யோசிக்க போறோம். பிடிச்சிருந்தா அந்த லைஃப்ப வந்து திரும்ப அத யோசிக்க மாட்டோம். ஒரு சிலவங்களுக்கு வரலாம். வர்றது தப்பில்லைன்னும் சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஃபேமிலில எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் ஹேப்பி தான். சூப்பர் மேம். உடலுறவு வெகு நாட்களாக வைத்துக்கொள்வதா? கணவனிடம் உடலுறவு வைத்துக்கொள்ள சொல்லும்பொழுது மனைவியை "இதுக்குத்தான் அழைகிறாயா?" ஓகே. என்று ம். கணவன் மோசமாக வார்த்தையால் திட்டினால், இந்த கொஸ்டினு ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லங்க. என்ன பொறுத்தவரை இது 2 பேருக்குமே பொருந்தும். இப்ப எப்படி சொல்ல? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கணவன் வந்து இப்ப நீங்களே இருங்க. நவீன் சாரே வந்து இப்ப வெளிய வேலைக்கு போயிட்டு வரீங்க. நவீன் சொன்னோனே ஸ்மைலிங் பார்த்தீங்களா? ஸோ நீங்க வெளிய வேலைக்கு போயிட்டு வரணும். ஒரு 10 டேஸ் ஆர் 10 நாள் இல்ல 20 நாள் கழிச்சு நீங்க வரீங்க. வந்தோனே இப்ப நீங்க அன்னைக்கு வந்து அவ என்ன சூழ்நிலையில இருக்கா? எப்படி இருக்கா? அவ ஆல்ரெடி ஏதாவது ஒரு மைண்ட் பிரச்சனையில இருக்காளா? ஃபேமிலிய எப்படி ரன் பண்ணா? இது எதுவுமே கேட்காம வந்தோனே இப்ப யாருமே இல்ல. இல்லைனாலும் அவகிட்ட அன்பா 4 வார்த்தை பேசி விசாரிக்காம, "ஏய் வா! ம் ப பண்ணி எவ்வளோ நாளாச்சு வா பண்ணலாம்." அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாரி எரிச்சலா தான் இருக்கும். என்னடா இவன் இப்ப இதுக்காக தான் வந்தானா? வேலை முடிஞ்சு வந்ததே வந்து 20 நாள் கழிச்சு வந்தது, என்னையோ, இல்ல பிள்ளைங்களையோ, இல்ல நம்ம ஃபேமிலிய பத்தி விசாரிக்காம, எடுத்தோனே வந்தோனே வா மேட்ரு பண்ணலாம், இல்ல செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களே அப்படிங்கிறது ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயம். சேம் அதே மாரி தான். இப்போ ஒரு பொண்ணா இருக்கட்டும், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 10, 15 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் அவங்க அங்கேருந்து வந்தோனே, அவர் இங்க ஆல்ரெடி வேலையில நெறைய டென்ஷன்ல இருப்பாரு. இல்ல உங்க ஃபேமிலி சைட்ல வாட்டெவர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருப்பாங்க. எதையுமே கேட்கறதில்ல. எனக்கு வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். 15 நாள் ஆச்சு. வாங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நீ ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்க. இப்ப உன்னோட மேனேஜர் உன்ன திட்டியிருக்காங்க. நீ அந்த டென்ஷன்ல இருக்கும்போது, நான் வந்து எடுத்த உடனே, "சரி பண்ணலாம் வாங்க" அப்படின்னு கூப்பிட்டா உனக்கு எப்படி தோணும்? இவங்க அம்மா வீட்லருந்து இதுக்கு தான் வந்தாளா? பண்றதுக்கு தான் வந்தாளா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு திங்கிருக்கும். ஸோ என்னன்னா, இங்க 2 பேருமே இந்த மாரி டென்ஷன் இருக்கும். பட் அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஸோ வந்தோனே இப்போ மேபி இருக்கலாம். இப்ப எனக்கே என் ஹஸ்பண்ட் வந்து நான் ஒரு 25 டேஸ் கழிச்சு பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு பண்ணணும்னு தோணுனாலுமே, ஆப்போசிட்ல அவர் என்ன மனநிலையில இருக்காரு? அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இது வந்து நான் 2 பேருக்குமே சொல்றேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த 2 பேருமே தாராளமா நல்லபடியா கேளுங்க. கேட்டீங்கன்னா, நெறைய வீட்ல நடக்கிற பிரச்சனைகள்லருந்து இது வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, இந்த பிரச்சனை 2 பேர்கிட்டயுமே கன்டினியூஸா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஒருத்தவங்கள புரிஞ்சுக்காம எடுத்துக்கிற ஒரு பேசுற விதம் தான் இங்க வந்து ஃபேமிலியே வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நான் பண்ண தான் கூப்பிட்டேன். இவ என்ன மூஞ்சில அடிச்சாப்புல பேசுறா அப்படிங்கிறாங்க. ஆனா, பண்ண கூப்பிட்டதுக்கு முன்னாடி நீ 4 வார்த்தை இங்க என்ன நடக்குது? சூழ்நிலை எப்படி இருக்கு? அவ என்ன மனநிலையில இருக்கா? இப்போதைக்கு நம்ம அப்ரோச் பண்ணா அது ஓகே ஆகுமா? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது 2 பேருமே. பொண்ணோ, இல்ல பையனோ அப்படின்னு நான் சொல்லல. ஒரு கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன மனநிலை இருக்காங்க? அவங்கள சுத்தி என்ன பேக்கிரவுண்ட்ல என்ன விஷயங்கள் நடந்துச்சு?
ஸோ இது இந்த விஷயத்துக்கு கிளியரா இருக்குமா அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு இப்ப எடுத்தோனே எல்லாரும் நம்ம இப்படி சொன்னோனே என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு தான் பொண்டாட்டிய கூப்பிடணுமா? அப்படிலாம் இல்ல. பட் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல. மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த மனசுக்கு எடுத்த உடனே இந்த விஷயத்த அப்படியே அப்ரோச் பண்ணாம, நெறைய விஷயங்கள பேசி கிளியர் பண்ணிட்டு அன்பா கொண்டு போனீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து இந்த விஷயத்த நினைக்க மாட்டோம். இவன் இதுக்கு தான் வந்தான் அப்படிங்கிற வார்த்தைய, அந்த ஒரு திங்கிங்க வந்து திங்க் பண்ண மாட்டோம். அப்ப நெறைய விஷயம் பேசிருவோம்ல. ஸோ மைண்டு ரிலீஃப் ஆயிரும், கூல் ஆயிருவோம், ஹாப்பி ஆயிருவோம். அடுத்தது என்ன தோணும்? நீங்களே நெனச்சு வந்தாலும், அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈக்குவலா வந்து பண்ணணும்னு தோன்ற அளவுக்கு நம்ம வந்து அதுல ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே அதுதான். மேம். ரொம்ப நல்ல விஷயம். பிரதர் 20 டேஸ் இல்ல, 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் உங்க மனைவி கூட ஒண்ணா இருங்க. சந்தோஷமா ஃபர்ஸ்ட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணா இருங்க. ஓகே. ஓகேங்களா? சூப்பர். ரொம்ப நல்லது. மேடம், இன்னொரு டவுட் மேம். கேட்டிருக்காங்க. வியூவர்ஸ் என்ன கேட்குறாரு அப்படின்னா, மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அந்த 2 வருஷத்துல நான் அவருடைய மார்பகங்கள சுவைக்கும்போது, எனக்கு அவங்க பால் வருது. பட் அத நான் குடிச்சா நல்லதா? கெட்டதா? அது குடிச்சா பல பேர் சொல்லியிருக்காங்க நான் இளமை ஆயிடுவேன்ட்டு. ஆனா இல்ல அது இது எனக்கு இப்போ பிடிக்கல. கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேருந்தே அப்படி பால் வரும் அப்படிங்கிறது இல்லைல்ல. ஸோ குழந்தை பெத்தா தான் அதான் 2 வருஷம் சொன்னார் மேம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும். பட் குடிக்கிறது கெட்டது இல்ல கெட்டது அப்படிங்கிறது இல்ல. பட் நல்லது தான். குழந்தைக்கு போக மீதி குடிச்சா ஓகே ஹாப்பி தான். அது இளமைன்னு சொல்றாங்களே, அது என்ன மேம் அது? இளமை அந்த பால் குடிச்சா மத்தவங்க இளமை ஆயிடுவாங்க. குடிக்கிறவங்க இளமை ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இந்த விஷயம் எனக்கு கரெக்ட்டா தெர்ல. பட் தாய்ப்பாலுங்கிறது ஒரு ஒரு எனர்ஜியான ஒரு விஷயம். ஒரு எனர்ஜெட்டிக்கான ட்ரிங்கு. ஸோ ஹெல்த்துக்கு நல்ல விஷயம். ஸோ ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்கும்போது மேபி அது இருக்கலாம். மேம் இன்னொரு கொஸ்டின் மேம். இந்த முத்தம் காதலின் வெளிப்பட, காமத்தின் வெளிப்பாடா? ஒரு முத்தம் கொடுக்கிறது வந்து காதலின் வெளிப்பாடா? காமத்தின் வெளிப்பாடா? வெளிப்பாடா? சூப்பர் நல்ல கேள்விதான். முத்தம் வந்து காதலா? காமமா? அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைல அது 2மே ஈக்குவல் தான். காதல் இல்லாம அங்க காமம் இருக்காது. காமம் இல்லாம காதல் இருக்காது. ஸோ காதலும், காமமும் வந்து எந்த அளவுக்கு வந்து அ ஒரு அந்யோன்யமான ஒரு விஷயத்துல இருக்கோ, அப்பதான் வந்து அந்த முத்தத்தோட வெளிப்பாடு இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தவங்க கிட்ட காமமா போய் முத்தம் குடுத்தா, ஐ மீன் யாரோ ஒருத்தவங்க கிட்ட இவங்க எனக்கு அடையணும் அப்படின்னு நம்ம குடுக்குற முத்தம் வந்து அது காமத்துல சேரலாம். நமக்கு பிடிச்சவங்க கூட குடுக்குற முத்தம் வந்து அன்பான முத்தம். அது காதல் முத்தம். ஸோ 2க்கும் வித்தியாசமும் இருக்கு. அந்த 2யும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட குடுத்தீங்க அப்டின்னா, காதலும், காமமும் சேர்ந்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நிமிடம் சரி, அந்த ஒரு லைஃப்பும் சரி, ரொம்ப ஹேப்பியா, சந்தோஷமா போகும். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கேரிங், அன்பு, பாசமா குடுத்தா அது காதலுக்கான ஒரு முத்தம். ரொம்ப அவசரப்பட்டு, நான் ம். எனக்கு சீக்கிரமா வரணும் ஓகே. அப்டின்னா, அது காமத்திற்கான ஒரு ஓகே. அப்டி கூட இருக்கலாம். முத்தம்ன்றீங்க. ம். கரெக்ட்டா? ஆ சூப்பர் இந்த மேடம். 2யுமே அன்போடு ஈக்குவலா கலந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட குடுத்தீங்கன்னா, அது கரெக்ட்டான விஷயம். மேம் ஒருத்தன் பார்வையில வந்து சொல்லுவாங்கல்ல, இவன் வந்து நார்மலா பார்க்குறான், காமமா பார்க்குறான், ஒரு அன்பா பார்க்குறான், ஒரு ஒரு எப்டி சொல்றது? ஒரு பாவமா பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் காமத்தோடு தான் பார்க்கிறான் என்று பெண் எப்படி புரிந்து கொள்கிறார்? இது ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். பட் சொல்லியிருக்கோம். பட் ஒன் மோர் அவங்கள அந்த வீடியோவும் பார்க்க சொல்லுங்க. பட் திரும்பவும் நம்ம சொல்றனால ஒண்ணும் குறைஞ்சு போயிற மாட்டோம். எல்லாரும் எல்லாருடைய பார்வையிலயும் வந்து அம் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எல்லா நேரமும் அதே மாரி எல்லாருக்கும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நானே உங்கள பார்த்தாலும், அது அவ நார்மலா பார்க்குறாளா? இல்ல காமத்தோட பார்க்குறாங்களா? இல்ல என்ன விஷயத்துல பார்க்குறாங்கிறது உங்களாலே டக்குன்னு யாராலயும் அனலைஸ் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ண சேம் அதே மாரி தான். நீங்க என்ன பார்க்கும்போதோ, இல்ல நான் உங்கள பார்க்கும்போதோ வந்து அனலைஸ் பண்ண முடியாதாம். பட் ஒரு சில இடத்துல அனலைஸ் பண்ண முடியும். இவன் வந்து நார்மலா பார்க்கல. என்ன வந்து காமத்தோட தான் பார்க்குறான். என்ன ஒரு இச்சையா தான் பார்க்குறான். என்ன வந்து எப்படி சொல்ல? கவர் பண்ற விதமா தான் பார்க்குறான். அப்படிங்கிறத அவங்களோட பார்வையிலே கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப நீ நார்மலா ஹாய், பாய் சொல்லி பேசுறதுக்கும், வழிஞ்சு பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல. "என்ன சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா?" அப்படி ஒரு மாரி வழிஞ்சு பேசி ஒரு இச்சையா பார்க்கும்போதே, 10ல 2% தெரியவில்லை அப்படின்னாலும், முடிஞ்ச அளவு ஒரு 7, 8% வந்து நம்மளால வந்து யூகிக்க முடியும். அத போத் ஆஃப் சைடுமே. இப்ப நான் உன்ன இச்சையா பார்த்தாலும், உன்னால ஒரு 2, 3% கண்டுபிடிக்க முடியலைனாலும், அட்லீஸ்ட் 7% வந்து இவங்க பார்வையில வந்து தப்பு இருக்குங்கிறத உணர முடியும். சேம் நானும் அதே மாரி தான். நவீனோட பார்வையில தப்பு இருக்கு அப்படிங்கிறத என்னாலயும் உணர முடியும்.
ஸோ உணர்ந்து அதுக்கேத்த மாரி நம்ம வந்து லைஃப வந்து மாத்தி கொண்டு போக வேண்டியதுதான். மேம். இப்ப நீ பார்க்குற அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னா, உன்கிட்ட இருந்து நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ஒண்ண அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்க பிரச்சனை உண்டாக்கி பெருசாக்குறத விடையும், முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணி போறது ரொம்ப நல்ல விஷயம். மேம், இப்போ நம்ம கமெண்ட்ஸ் ஒண்ணு வந்திருக்கு மேம். இப்போ நீங்க சொன்னத வச்சு ஒருத்தர் கேட்குறாரு. ஓகே. நவீன், நீங்க மேடம என்னவா பார்க்குறீங்க? காமத்தோட பார்க்குறீங்களா? அன்பா பார்க்குறீங்களா? பாசமா பார்க்குறீங்களா? இல்ல அவங்க வெறும் மேடம்ன்ற ஒரு இது வச்சு எண்ணத்தோட பார்க்குறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்க சரி, பதில் இதுக்கு என்னவா இருக்கு? என்னோட பதில் சொல்றத விட நவீன் கிட்டயே நம்ம கேட்டுறலாம். ஸோ சொல்லுங்க நவீன். நீங்க என்ன விதமா பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் உங்களையா? நீங்க அழகா ஒரு டால் பொம்மை மாரி இருக்கீங்க மேம். அது காமம் இல்ல. ஒரு அழகான ஒரு பொம்மைக்கு ஏத்த ஒரு வடிவம். ஓகே. உங்கள பார்த்து எனக்கு அந்த ஞாபகம் வரல. அழகான ஒரு டால். ஒரு பொம்மை. நம்மளுக்கு புடிச்ச ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? டெடி பியர். பெண்களுக்கு புடிச்ச அந்த மாரி நான் உங்கள ஒரு பொம்மையா பார்க்குறேன். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வேற ஷூட்ல பார்த்துருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருக்கும். ஸோ பிடிச்ச ஓகே. இல்ல எனக்கு பொய் சொல்ல தெரியாது. டெடி பியர் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அப்ப என்ன எனக்கு ஃப்ரெண்டா ஸ்பெஷலா ஒரு எடுத்துக்கல. பொம்மை. டெடி பியர் கேட்டுக்கோங்க. நான் கூட ஃப்ரெண்டு நெனச்சேன். என்ன டெடி பியர் லாஸ்ட்ல ஒரு டெடி பியர் கூட என்னமோ சொல்ட்டாங்க. டெடி பியர் தான் மேம். நான் கட்டிப்புடிச்சு ஓ! போட்டேன். இல்ல, இல்ல. பொம்மைய சொன்னேன் மேம். புரியல. ஓகே, ஓகே. நீங்க ம். கட்டி புடிச்சா விடுவீங்களா? ஆ? இல்ல, இல்ல. சொல்றேன். அடி அடி விழும். இப்போ நம்ம வந்து ஒரு ஷூட்டு போயிட்டு, "ஹாய்டா மச்சி, பாய்டா மச்சி போயிட்டு வரேன்" அப்படிங்கிற அது ஒரு அது ஃப்ரெண்டா வந்து ஹக் பண்றது வந்து தப்பில்ல. பட் அதுவே நீங்க யோசிக்கிற மாரி காமமா காமமா பார்த்து பார்த்தா இதெல்லாம் வந்து வரமாட்டேன். கம்பல்சரி அது வந்து தப்பு தான். தப்பா ஹக் பண்ணா கம்பல்சரி அடி விழும். பிரதர் கேட்டீங்களா? இப்போ உங்களுடைய கேள்விக்கு ஏத்த மாரி நானும் கேள்வி கேட்டு திட்டு வாங்கிட்டேனா? ரொம்ப இப்ப எல்லாரும் சந்தோஷமா? ஹாப்பியா? ஹேப்பியா? நீங்களும் இந்த சேனல பாருங்க. நம்ம ரகசிய மந்திரத்தில எனிவே செக்ஸ பத்தின கொஸ்டின் எதனா டவுட் அப்டின்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரகசிய மந்திர சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரகசிய கேள்விகள் எதனா தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க பதில் சொல்லுவோம். அந்த பதில் சொல்றது நான் மட்டும் இல்ல, சோஃபியா மேடம் பதில் சொல்லுவாங்க. இப்படிக்கு உங்க நவீன், ஜெய் நவீன்.